வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நெய் சோறு சாப்பிடலாம் தான் நம்ம வேற ஒரு ஸ்பாட்க்கு வந்திருக்கோம். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே நெய் சோறு அப்படின்னா மண்ணடியில, அது இல்லாம நம்ம ராயப்பேட்டால ஒரு ஷாப்ல பாத்திருந்தோம். இந்த மாதிரி இடங்கள்ல கிடைக்குது. சென்னையில 1-2 இடங்கள்ல தான் வந்து நெய் சோறுன்றதே வந்திருக்கு ட்ரெண்ட்ல. எங்க பார்த்தாலும் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து அதிகமா ஆயிடுச்சு சென்னையில. பட் வந்து இவங்க டிஃப்ரெண்டா ஒரு நெய் சோறு கான்செப்ட் எது கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதே மாதிரி சண்டே மட்டும் இவங்க சிக்கன் பிரியாணி ஸ்பெஷலா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து இவங்க வந்து கப்புலா சேர்ந்து தான் இந்த கடையை ரன் பண்றாங்க. இது முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பேரு ஏபக்ஸ் ஃபுட்ஸ். கரெக்டா எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, முகப்பேர் கோல்டன் பிளாட்ஸ் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலயே இருக்கும். இன்னொரு லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா சின்னசாமி கல்யாண மண்டபத்துக்கு ஆப்போசிட்லயே இருக்குங்க. இவங்க வந்து நான் இதை பத்தி சொல்ல மறந்துட்டேன். இவரு வந்து அக்ஷித் ஃபுட், இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இவங்க வந்து ஓனரோட பையன். இவரு கடையோட ஓனர். கடையோட ஓனர் நீ தானே? கடையோட ஓனர் நீ தானே? சரி, வளவலன்னு பேசிட்டு இருக்காம அந்த நெய் சோறு வந்து ஸ்மெல்லு கம கம கமன்னு இருக்கு. நம்ம டக்குன்னு வீடியோக்குள்ள போய் சாப்பிட்டு பாத்துடலாம். ஹாய் மேடம், சொல்லுங்க மேடம். உங்க பேரு? என் பேர் சுதர்மன். ஓகே, இந்த ஷாப்போட பேரு? ஷாப்போட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஏ பக்ஸ் மேடம். ஏ பக்ஸ்னா நிறைய பேர் கேக்குறாங்க, என்ன ஏ பக்ஸ் புதுசா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்றது என் பையனோட ஃபர்ஸ்ட் லெட்டர். பக்ஸ் வந்து என் ஒய்ஃப் வந்து இந்த ஸ்டார் பக்ஸ் எல்லாம் பார்த்து இந்த ஸ்டார் பக்ஸ் மாதிரி பெரிய லெவல்ல வரணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பால ஏ பக்ஸ் நான் வச்சிருக்கேன் ஷாப்போட நேம். லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா முகப்பேர்ல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிஎஃப் ஆபீஸ், அப்புறம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சின்னசாமி கல்யாணம் பண்ணுவோம். அது அப்படியே எக்ஸாக்டா ஆப்போசிட்ல கோல்டன் பிளாட்டுக்கு வெளியே நம்ம கடை இருக்குங்க. எவ்வளவு நாள் ஆச்சு ப்ரோ? நாங்க கடை ஆரம்பிச்சு 2 மாசம் ஆகுதுங்க மேடம். கரெக்டா 2 மாசம் ஆகுது. இப்ப நம்ம கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா கீ ரைஸ் கொடுக்குறோம். சாட்டர்டே சண்டேஸ் வந்து சிக்கன் பிரியாணி கொடுக்குறோம். கீ ரைஸ்க்கு வந்து வெஜ் சாப்பிட்றதா இருந்தா ஆனியனும் டாலும் கொடுத்துருவோம். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு பீஃப் இருக்கு, சிக்கன் இருக்கு, எக் இருக்கு. கிரேவியா கொடுத்துருவோம். கிரேவி வந்து அன்லிமிட்டடா கொடுத்துருவோம். கறி வந்து உங்களுக்கு பிளேட் கணக்குல கொடுத்துருவோம். ஓகே, பிரைஸ் எல்லாம் எவ்வளவு கொடுத்துட்டீங்க? பிரைஸ் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், நீங்க சாப்பிட்டு பார்த்தா தெரியும். ரைஸ் வந்து 60 rupees தரும். குவான்டிட்டிக்கு எனக்கு கண்டிப்பா ஒரு 500 கிராம் இருக்கும். இது வந்து பாஸ்மதி ரைஸ் தான். இதுல வந்து பியூர்லி உங்களுக்கு வந்து ஆயில் வந்து பாத்தீங்கன்னா நாங்க சல்ஃபர் ஆயில் தான் யூஸ் பண்றோம், கீ யூஸ் பண்றோம். கலரோ எசன்ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டால்டா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்க சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் தாராளமா தைரியமா அந்த கீ ரைஸ் வந்து நீங்க கொடுக்கலாம். இப்போ நீங்க ப்ரிப்பரேஷன் மெத்தட் எல்லாமே பாத்தீங்கன்னா யூசுவலா நான் மண்ணடியில சாப்பிட்டிருக்கேன், இன்னொரு ராயப்பேட்டால ஒரு ஸ்பாட்ல சாப்பிட்டிருக்கேன். யாருமே அந்த தக்காளின்றது மிக்ஸ் பண்ணல. ஓகே, நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றது வந்து எப்படி உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா, இல்ல நீங்களே சீக்ரெட் இன்கிரிடியன்ஸ் சேர்த்து? சீக்ரெட் இன்கிரிடியன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. சிம்பிள், எல்லாருமே செய்யலாம். அது இது ரொம்ப சீக்ரெட்டா வச்சு எதுவும் போட்டதுக்கு ஒண்ணு இல்ல. பார்த்தாவே தெரிஞ்சு என்னென்ன ஆட் பண்ணிருக்காங்க. என்னோட வந்து எங்க மாமனார் வந்து பாத்தீங்கன்னா மண்ணடியில தான் இருக்காரு. அவர் சேம் இதே ரெசிபி வந்து மண்ணடியில கொடுத்துட்டு இருக்காரு. நாங்க பிரியாணி பண்ணலாம், ஃபர்ஸ்ட் பிரியாணி தான் கொடுக்கலாம்னு நினைக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க, சென்னையில எல்லாருமே பிரியாணி தான் பண்றாங்க, நீங்க கீ ரைஸ் கொடுங்க, நான் கொடுக்குற மாதிரி கீ ரைஸே கொடுங்க, கண்டிப்பா ஹிட் ஆகும், ஓரளவுக்கு அது மக்களுக்கு வந்து பிடிக்கும். ஒரு ஏரியாவுக்கு ஒரு கீ ரைஸ் கடை இருக்கிறதே ரொம்ப ரேர் தான். அதனால ரெசிபி வைஸ் பாத்தீங்கன்னா இதே சேம், அதே என்ன ரெசிபியோ நாங்க அவர் பார்த்து தான் நாங்க ஃபாலோ பண்ணது. அவர் சொல்லி கொடுத்தது வந்து கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம், கொஞ்சம் மசாலா. ஹாய் சிஸ்டர், உங்க பேரு? என்னோட பேர் சப்னா. ஓகே, இப்போ நீங்க தான் எல்லாமே சப்போர்ட் பண்றீங்க நான் ப்ரோ சொல்லியிருந்தாங்க. என்னெல்லாம் பண்ணுவீங்க, என்ன டைம் எழுந்திரிச்சுப்பீங்க? காலையில ஒரு 5-5:30க்கு எந்திரிப்போம். எந்திரிச்சதோட இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் ஆனியன் கட் பண்றது, மசாலா ரெடி பண்றது எல்லாம் வீட்டுல எல்லாமே ரெடி பண்ணி எல்லாம் கொடுத்துட்டா அவர் இங்க வந்து எல்லாமே குக் பண்ணிடுவாரு. காலையில எல்லாமே எப்பயுமே ஃப்ரெஷ்ஷா தான் பண்றது. நைட்டு பண்ணி காலையில எடுத்து வைக்கிறது, இந்த ஸ்டோர் பண்றது, ஃப்ரிட்ஜ் ஸ்டோர் நம்ம பண்ணவே மாட்டோம். ஏன்னா நான் குழந்தைக்கும் கொடுக்குறேன், என் பையனும் சாப்பிட்றான், என் பையன் மாதிரி எல்லா பசங்களும் சாப்பிட்றதால அது ஸ்டோரே கிடையாது, ஸ்டோர் பண்ணவே மாட்டோம். காலையில எல்லாமே ஃப்ரெஷ்ஷு, ஃபுல்லா ஹைஜீனிக்கா இருக்கும். எதுவுமே ஒரு குழந்தைங்களுக்கு எப்படி கொடுப்போமோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, நான் வந்து உங்ககிட்ட பேசும்போது சொல்லியிருந்தேன், டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கு. ஏன்னா கீ ரைஸ் அப்படின்னாலே வந்து கீயோட ஃபிளேவர் இருக்கும், ஒரு மாதிரி பிளெயினா இருக்கும். தால்ச்சாவோ இல்ல கிரேவியோ வச்சு சாப்பிட்டாதான் டேஸ்ட் வரும். பட் வந்து உங்களோட தனியா சாப்பிட்டாலே டேஸ்ட் வருது. அதுக்கான ரீசன் எங்க மாஸ்டரோட கை பக்குவோம். மசாலா என்னதான் நான் அரைச்சு கொடுத்தாலும் அந்த பதமா ஒரு பார்த்து இறக்கி அதுக்காக மெனக்கட்டு அந்த ஃப்ளேம் எல்லாமே வைக்கிறது அவர் தான். இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து 1 hourல பட்டுன்னு செஞ்சிருவாங்க. அவரு ரொம்பவே டைம் எடுத்து அந்த ரைஸ் உடையாம அந்த ஃபிளேவர் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி தான், பிரியாணியா இருக்கட்டும் கீ ரைஸா இருக்கட்டும் ரெண்டுமே அவர் அப்படிதான் செய்வாரு.
அதுவே அவருக்கு அந்த டேஸ்ட்டை கொண்டு வந்துரும். அது அவரோட கைப்பக்குவம். ஃபைனலா வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செம்ம கூட்டமா இருக்கு. இந்த நெய் சோறுக்காகவே நிறைய பேர் தேடி வராங்க. நெய் சோறு, சிக்கன் குழம்பு வாங்கியிருக்கேன், தால்ச்சா, இது வந்து சிக்கன் கிரேவி மாதிரி கொடுத்துருக்காங்க, ரைத்தா, அந்த குக்கும்பர் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க இல்லையா, வெங்காயம் குக்கும்பர் ரெண்டுமே போட்டிருக்காங்க. இது வந்து சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணியோட போர்ஷன் 100 rupeesக்கு இவ்வளவு கொடுக்குறாங்க. இதுலயுமே நான் வந்து சிக்கன் குழம்பு ஊற்றிருக்கேன். இது வந்து சிக்கன் பீசஸ் பாருங்க, 3 பீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நெய் சோறை மட்டும் தனியா சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கும். புதினாலாம் நிறைய போட்டிருக்காங்க, அதெல்லாம் புதினா ஃபிளேவர்லாம் போட்டு சூப்பரா இருக்கு. இவங்க தக்காளி எல்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் அந்த புளிப்பு டேஸ்டும் இருக்கு. யூஸ்வலா நெய் சோறுல வந்து தக்காளி போடுவாங்களான்றது எனக்கு தெரியாது. பட் நான் சாப்பிட்ட வரைக்கும் வெங்காயம் பார்த்துருக்கேன், அந்த பட்டை லவங்கம் இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய போடுவாங்க. இந்த குழம்போட சாப்பிடுவோம். அந்த ஒரு மாதிரி சூப்பு மாதிரி வச்சிருக்காங்க அந்த குழம்ப. யூஸ்வலா வந்து இப்படிதான் இருக்குமா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. நல்லா அந்த பெப்பர்லாம் தூக்கலா போட்டு அந்த எலும்புலயே வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சூப் டேஸ்ட்ல இருக்கு. இந்த குழம்போட சாப்பிடும்போது நல்லா இருக்கு. இன்னும் வந்து கீ ரைஸோட ஃபிளேவர் வந்து தூக்கி கொடுக்குற மாதிரி இருக்கு. தால்ச்சாவுமே டேஸ்ட் சூப்பரா இருக்கு. அந்த தால்ச்சா, அந்த சிக்கன் குழம்பு எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு நல்ல ஒரு ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கு. சிக்கன் வந்து பாருங்க நல்லா குக் பண்ணியிருக்காங்க. சிக்கனோட நம்ம வந்து இந்த கீ ரைஸ் சாப்பிடுவோம். இந்த பீஸோட இந்த கீ ரைஸ் சாப்பிடும்போது நல்லா இருக்கு. பிரியாணி என்னடா பிரியாணி, எனக்கு இந்த கீ ரைஸ் தான் பிடிக்கும். கிரேவி கூட சாப்பிடும்போது அந்த தால்ச்சா, ரைத்தா, இந்த நெய் சோறு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் மாதிரி இருக்கு. மெயினாக இந்த தால்ச்சாவோட டேஸ்ட்லாம் அள்ளுதுங்க. இது வந்து யூஸ்வலாக நார்மலாக கொடுக்குற மாதிரி 100 rupeesக்கு கொடுத்துருக்காங்க. பட் வந்து பீசஸ் எல்லாமே வந்து நல்லா குக் பண்ணியிருக்காங்க. அவங்க பீசஸ் பாதி காலி பண்ணிட்டானுங்க. இருந்தாலும் நான் காட்டுறேன் பாருங்க. இது கூட அப்படியே ரைத்தா வச்சு சாப்பிடுவோம். பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்ல ஒரு காரசாரமா மேரேஜ் ஸ்டைல் பிரியாணி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ரைஸோட குவாலிட்டி தாங்க. கீ ரைஸ்லயும் ஆகட்டும், இதுலயுமே நல்லா இருக்கு. நீ பாருங்க, ரைஸ் நல்லா அப்படியே உதிரி உதிரியா அந்த பிரியாணிக்கான பதம் அப்படியே எடுத்திருக்காங்க. சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மசாலா மட்டும் தனித்தனியா இருக்கும், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு டீசென்ட்டான பிரியாணி. உங்க 2 பேரும் செம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு ஷேர் பண்ணி சாப்பிடுற அளவுக்கு போயிட்டாங்க. அவங்களும் சாப்பிட்டுட்டு நானே சாப்பிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க. சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. எனக்கு வந்து ரொம்ப அந்த கீ ரைஸ் பிடிச்சிருந்தது. வீட்டுக்கு போவாங்கப்பா, அப்ப வெயிட்டிக்கா வாங்கி தரேன். பேசி முடிச்சுட்டு வந்துடுறேன்டா. கீ ரைஸ் வந்து டேஸ்ட் வைஸ் ரொம்பவே யூனிக்கா இருந்தது. நான் அவங்க கிட்ட சொன்ன மாதிரிதான் ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏத்த மாதிரியே அவங்க மசாலாஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வீட்டுல எப்படி செய்வாங்களோ அதே மாதிரியே செஞ்சிருக்காங்க. கண்டிப்பா வந்து மஸ்ட் ட்ரை பிளேஸ்ன்னு நான் இந்த இடத்த சொல்லுவேன். நான் என்ன பேசுறேன்றதே மறந்துடுறேன். அப்படியெல்லாம் பிள்ளைங்க பயங்கரமா பண்றாருங்க. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நம்ம சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கிருத்திகா. பாய். டான்ஸ் மூட்ல இருக்கேன், பேசாத. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.